ஹலோ ஆல், வெல்கம் டு மைல்ஸ் ஆஃப் ஸ்டோரீஸ். இன்றைக்கி காலையில் நான் என்ன ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சேன்னா, ஃபஸ்ட்டு பீனட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தோல் நீக்கிக்கணும், ஆற வச்சுட்டு. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, புளி, வரமிளகா இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கணும். மிக்சியில் அதை அப்படியே போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு கோர்ஸான பொடி கிடைக்கும். இந்த பொடியே டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் நான் சட்னி அரைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கையில் தொட்டு பார்த்திங்கன்னா நல்ல க்ரீமியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி பீனட் பட்டர் மாதிரி இருக்கும். இது ஒரு ஸ்பைசியஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பீனட் பட்டர். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நான் 1 வீக்குக்கு யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஓகேவாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான தோசை பேட்டர். ஆனால் அதில் இட்லி ஊற்ற போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா ஃபஸ்ட்டு இட்லிக்கு தான் மாவு ப்ரிப்பேர் பண்ணேன். ராகி காட்டியானம்லாம் போட்டு அரைச்சேன். ரொம்ப சாஃப்டாக வரும்னு வீடியோவில் சொன்னாங்க. பட் எனக்கு ரொம்ப சாஃப்டாக வரல. பட் சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. அந்த சட்னி கூட நல்லெண்ணெய் ஊற்றி இந்த இட்லியை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.